எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரட் வச்சுட்டு செய்கிற 4 டைப் ஆஃப் கறியோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது. ஒன்று வந்துட்டு தேங்காய் வறுத்தரைச்சி செய்கிற கேரட் கறி, இன்னொன்று கடலை மாவும் கேரட்டும் வச்சு செய்கிறது, அடுத்தது கேரட் காரம் மறக்கிற மெழுக்குவரட்டி, இது வந்துட்டு கேரட் மசாலா கறி. எல்லா கறியுமே 4 டைப் கறியுமே 300 கிராம் அளவுக்கு கேரட் வச்சுட்டு தான் செய்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வறுத்தரைச்ச கறி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறது. அதுக்காக 1.5 கப் அளவுக்கு கொஞ்சம் முத்தன தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டுமே சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் கருகி போகாமல் ஒரே மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இப்போ தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் வரைக்கும் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுவும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 1 to 2 நிமிஷம் மெதுவாக இதே மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். தீ ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இது நம்ம அரைச்செடுக்கணும். அதங்கே ஆறட்டும். அதுக்குள்ளே கேரட் வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு கேரட், 2-3 காரம் மறக்கிற பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை. இது வதக்கிறதுக்காக நம்ம ஊற்றி இருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் வறுத்து அரைச்சி செய்கிற கறிக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயில் நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கூடி நான் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. தக்காளியில் வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸில் இது நல்லா வெந்துடும். அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே மிக்சி ஜாருக்குள்ளே வறுத்த தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. வறுத்த தேங்காய் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுக்கும்போது தேங்காயிலிருந்து எண்ணெய் இதே மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கரெக்டாக இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். இடையில நம்ம தண்ணி ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்கிற கேரட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளேயே ஜூஸை பாருங்கள், இதுக்குள்ளே ஜூஸ் இறங்கி இருக்குது. நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தோடு அந்த இது பார்த்துட்டு சில டைம் தண்ணி வற்றிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் கேரட் நல்லா வேக விட்டுக்கோங்க. கேரட் நல்லா வெந்தால் தான் இந்த கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேரட் நல்லா வெந்திருக்கு. ஒன்று உடைச்சி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அது இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நல்லா கட்டியிலே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கறியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்தது தான் இப்போ ஊற்றியிருக்கு. புளி கொஞ்சம் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு ஊற வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இனி இதுக்குள்ளே நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நல்ல ஒரு டைம் இதே மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அப்போ இதே மாதிரி மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம கறி திக்காயிடும். கேரட் மட்டும் இல்லை, எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அது கூடயே தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது மட்டும் சேர்த்து செஞ்சால் போதும். பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் திக்காக இருக்குது. சாதம் கூடியும் சப்பாத்தி கூடியும் எல்லாம் தோசை கூடியும் எல்லாம் மேட்ச் ஆகிற ஒரு கறி தான் இந்த வறுத்தரைச்ச கேரட் கறி. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேசன் ஃப்ளோர், கடலை மாவு, கேரட்டு. இது ரெண்டும் சேர்த்து செய்கிற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு கறி தான். காரம் கம்மியாக இருக்கிற ஒரு கறி தான். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே பேசன் ஃப்ளோர் எடுத்துருக்கு. கடலை மாவு குக்கருக்குள்ளே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவோட கலர் மாறி போகாமல் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இல்லை குக்கர் நல்லா சூடு பண்ணி வச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி அந்த சூடிலே போட்டு வறுத்தாலும் போதும். எப்படி இருந்தாலும் இது கருகி போகக்கூடாது. இதோட கலர் மாறி போகக்கூடாது. நல்லா அந்த பச்சை மணம் போய் நல்ல ஒரு வறுத்து ஸ்மெல் வரணும். அவ்வளோதான். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் இப்போது லோ ஃப்ளேமில் தான் வறுத்துட்டு இருக்கு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இருக்கட்டும். உடனே இதுக்குள்ளே தண்ணி ஊற்றக்கூடாது. கட்டி வந்துடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க.
ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இல்லை வேறொரு பாத்திரத்தில் வறுத்து குக்கருக்குள்ளே போட்டாலும் போதும். கூடவே வந்துட்டு கேரட் 300 கிராம் அளவுக்கு கேரட். நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் வேணால் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. அது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு பேசன் ஃப்ளோர்லாம் சேர்த்ததுனால கேஸு பிரச்சனை எதுவுமே வராது. வேணால் அது கறி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இருந்தால் குழம்புல இருந்து எடுத்து வெளியே போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கேரட் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. அது அங்கே ஆறுறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 3 to 4 பூண்டு பெரிய சைஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இதுலேருந்து ஃபுல்லாக ஏர் போயிருக்கு. இப்போ இது நல்லா கலக்கி விட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஒரு கறியாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா இந்த கேரட் கூட பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, பயர், அது வச்சும் செய்யலாம். அதே மாதிரி கவு பீஸ், அதுக்கான தட்டைப்பயிர் வச்சுட்டும் செய்யலாம். எது வச்சுட்டும் செய்யலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசன் ஃப்ளோர் கடலை மாவு வச்சுட்டு தான் செஞ்சுருக்கேன். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் இதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அந்த கறியோட அந்த திக்னஸ் பார்த்துட்டு கட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். அது அங்கே கொதிக்கட்டும். அது அங்கே நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 கப் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக துருவன தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய் காரமாக இருக்கிறது, அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கணும். ரொம்ப கலர் மாறிடுச்சு அப்படின்னா தேங்காயோட மனம் மாறி போயிடும். அது பார்த்துட்டு நல்லா ஒரு இதே மாதிரி வரும்போது எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். அது வந்துட்டு கொதிச்சுட்டு இருக்கிற கறிக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இனி இதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கு ஆறும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றி செஞ்சாலும் போதும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். சாதம் கூட சாப்பிடும்போது வேறு ஏதாவது காரமாக இருக்கிற கறி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது கேரட் மெழுக்குவரட்டி. மெழுக்குவரட்டி அப்படின்னு மலையாளத்தில் சொல்கிறது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கிறதுக்காக தான் எண்ணெய். அதுக்கு தான் மெழுக்குவரட்டின்னு சொல்கிறது. எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கு. அதில் கேரட் வந்து இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு. சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் சின்ன பீஸை நீளமாக கட் பண்ணியிருக்கு. அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. இதுலேருந்து தண்ணி நிறைய இறங்கிடும். இது வந்து கேரட் ரொம்ப அதிகமாக வெந்தும் போயிடும். அதனால தீ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி ஒரு 3 to 4 நிமிஷம் மூடி வைக்கும் போதே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்த கேரட்டாக இருந்தால் பாதிக்கு மேலே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டியதில் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. உடஞ்சி போகக்கூடாது, அப்படியே நிற்கணும். ஒரு 3/4 வெந்தாலும் போதும். அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பூண்டு இடித்து இதே மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட அந்த பச்சை மணம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு இதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஃபுல்லாகவே இடித்த காரமாக இருக்கிற வரமிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ், அது போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம மெழுக்கு வரட்டிக்கு காரம் கொடுக்கறது. பச்சை மிளகாய் எதுவுமே நம்ம இது சேர்க்கலை. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன்னா நல்லா காரமாக இருக்கும், அதுவே போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கேரட் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டில் அதிகமாக இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லும் மீடியம் லோ ஃப்ளேம்லும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இதே மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வெந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கேரட் இதே மாதிரி முழுசாக கிடைக்காது, ஒன்றா உடஞ்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக கிடைக்கணும்னா ஒரு 3/4 வெந்தால் காரமாக இருக்கிற கேரட் மெழுக்கு வரட்டி ரெடியாக இருக்குது. சாதம் கூடையெல்லாம் சூப்பராக இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது.
இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேரட் மசாலா கறி. இது வந்துட்டு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி சிக்கன் கறியோட டேஸ்ட்டில் தான் செஞ்சு எடுத்துருக்கு. சப்பாத்தி கூடலாம் சூப்பராக மேட்ச் ஆகும், சாதம் கூடயும் மேட்ச் ஆகும், எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டதுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு கேரட்டு, கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோட பாதி, கொஞ்சம் கறிவேப்பிலை, உப்பு, இவ்வளோ சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இதில் நல்லா ஆவி ஏறி இது கொஞ்சம் வேகணும், லைட்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நம்ம கறி சாப்பிடும்போது இடையில தேங்காய் சாப்பிட்றது கிடைக்கும்போது வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லித்தூள், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய்த்தூள், அவ்வளோதான் சேர்த்துருக்கு இப்போதைக்கு மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறம் 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் இதில் ஊற்றிருக்கு. ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலும் ஊற்றக்கூடாது, கட்டி கம்மியாகி தண்ணி மாதிரி இருக்கிற தேங்காய் பாலும் ஊற்றக்கூடாது. மீடியம் கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் தான் ஊற்றணும். அந்த பாலில் தான் இனி இந்த காய்கறி இல்லை இந்த உருளைக்கிழங்கு, கேரட் இது ரெண்டுமே நல்லா வேக வேண்டியது. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சுக்கலாம். இனி வந்துட்டு இந்த தேங்காய் பால் இது நல்லா வேகட்டும், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். மூடி வைக்கும்போது தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை இருந்தால் அடி பிடிச்சிடும், பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைமுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா நெய் மாதிரி வெந்திருக்கு. நம்ம கேரட் வந்து அந்த அளவுக்கு நெய் மாதிரி உடச்செடுக்க முடியாது, அதனால தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வெந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா உடச்சி சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கறிக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், திக்னஸும் கிடைக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ரெண்டும் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. கொத்தமல்லியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இப்போ நான் சேர்க்கல அது. இப்போ இந்த கரண்டி வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் இப்போ நல்லா மேஷ் ஆகும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிரேவி வந்து நல்லா கட்டியாக கிடச்சிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு சிம்பிளாக இருக்கிற மசாலா கறி. சிக்கன் மசாலா பவுடரும் கரம் மசாலா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா மட்டும் சேர்த்தாலும் போதும். பாருங்கள், நல்லா திக்காக இருக்கிற கட்டியாக இருக்கிற கேரட் மசாலா கறி ரெடியாக இருக்குது. இந்த ஒரு மசாலா கறி நீங்கள் சாதம் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சப்பாத்தி பூரி இது கூட தான் இது சூப்பராக மேட்ச் ஆகுது. நம்ம இன்றைக்கி 4 டைப் ஆஃப் கேரட் கறியோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இது 4மே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.